வேத பாடத்துக்கூட கடந்து செல்ல இருக்கும். எங்களுடன் சுவிசேஷகர் எட்வின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க அவை பல்நூறு மடங்காக பயன் தர கர்த்தர் உதவி செய்வாராக. ஊழியரையும் குடும்பத்தாரையும் அவருடைய ஊழியங்களையும் அவருடைய சபை காரியங்கள் அத்தோடு அவருடைய வானொலி காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு இந்த வேளையிலும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். சுவிசேஷகர் எட்வின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைகிறார். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமேன். இணைந்து உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் வழிநடத்துவாராக. ஆமேன். ஆமென். நன்றி ஐயா. நன்றி. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய நாளில் ஆண்டவரே கர்த்தாவே, புதிய கிழமையிலே வரவும் நீ தந்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய கரம் தானே கூட இருந்து எங்களுக்கு போதித்து வழி நடத்தி கொள்ளும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. அடியேனே மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க வெளிப்படுங்கப்பா. தேவரே, இந்த நாளும் ஆண்டவரே எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் உங்கள் ஒருவருக்கே நான் செலுத்தி என் ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தில் இந்த புதிய கிழமையிலே புதிய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷித்த விதமாய் தங்கமணியத்தில் இதை நடத்துகிற அன்பு ஐயாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கு நான் இந்த நாட்களிலே வாழ்த்தலை தெரிவிக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் வேத படிப்புகளே மீண்டுமாய் கடன் செல்வோம். ரட்சிப்புக்கு ஏதுவான வேத வார்த்தைகள் என்ற தலைப்பிலே தான் இந்த நாட்களை பேசிக்கொண்டு வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனுடைய 4வது பகுதிக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் வருகிற வேளையிலே பாருங்கள், அதிலே அநேக காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், இன்றைய நாட்களை நாங்கள் பார்க்கிற காரியம் ரட்சிப்பின் வருங்கால நிலையிலே இந்த நாட்களிலே, அதாவது வருங்கால நிலை என்ற தலைப்பிலே இந்த நாட்களே அங்கே தொடர்ந்து இந்த நாட்களை சில காரியங்களை பார்ப்போம். பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது ரோமர்கள் நிறுவத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையில் நான் வாசிப்போம் எடுத்து ரோமர்கள் நிறுவம் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுறது. ரோமர்கள் நிறுவத்திலே இந்த நாட்களிலே 13வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே அங்கே 11-12 வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது, நித்திரையை விட்டு எழுந்து இருக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமானதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது ஆன்மாவையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் உடுரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால் வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வார்த்தை தான் கடைசி நேரத்துல மட்டும் இந்த நாட்களை நமக்கு உதவி செய்கிறதா இருக்கும். பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, இரவு சென்று போய்விட்டது, இரவு சென்று போயிட்டது, பகல் சமீபமாயிட்டது. ஆகையால் அந்த காரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்திருக்க கடவோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இப்படி ஆனால் இன்றைய பாருங்கள், இன்றைக்கு இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம், ஆண்டோட பிள்ளை என்று சொல்லுகிறோம். அப்படியானால் நாங்கள் இன்றைக்கும் அந்த காலத்திலேயோ நடக்கிறோம் என்ற கேள்வி நமக்குள்ளே இந்த நாட்களே எழும்பலாம். உண்மையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், அது நியமிக்கப்பட்ட காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், அங்கே ஒரு காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே இன்னும் பரிபூர்ணப்படவில்லை என்பதைத்தான் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு கற்றுத்தருமா இருந்தால், அருமையான அன்பு சகோதர சகோதரியே, அங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை எதை சொல்லுகிறது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே பவுலடிகள் ரோமாபுரிக்கு எழுதுகிற வழியிலே பாருங்கள், ரோமாபுரியில் எழுதுகிற வழியிலே பாருங்கள், சபைக்கு அங்கே அவர் சொல்லுகிறார், இரவு சென்று போய் பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்தி கொள்ள கடவும். அப்ப பாருங்கள், இது யாருக்கு சொல்லப்படுகிற காரியம்? விசுவாசிகளுக்கு. பாருங்கள், இங்க பாருங்கள், இந்த 11வது வசனத்தை வாசிக்கிறேன் நான் மறுபடியுமா. இந்த 11வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக, பாருங்கள், அதாவது நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஏன் இப்படியாக சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால்,
என் ஆண்டவராகிய இயேசு ராஜாவுடைய வருகை சமீபமாயிருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் நாங்கள் இந்த 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 காலகட்டத்தில் உணரக்கூடியதா இருக்கு. பாருங்கள், கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகளுக்கு முன் 1800 ஆண்டுல தான் இந்த இந்த ஜெர்மனியில பாருங்கள் ஒரு வெக்கையான காலநிலை வந்தது. ஆனால் இன்றைக்கு அதே நிலையில தான் இன்றைக்கு அந்த காலநிலையில வந்திருக்கு. பாருங்கள், தொடர்ந்து கிட்டத்தட்ட இப்ப 3-4 கிலோமீட்டர் ஒரு மாசத்துக்கு மேலே இந்த நாட்களை பார்க்கிற வழியில 40 கிராத் 35 கிராத் 38 கிராத் இப்படியாக அந்த நாட்களை போய்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய நாட்களை நியூஸ்ல காண்பித்தார்கள், அந்த பெல்ஜியம் என்று சொல்லப்படுகிற கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் எங்களுடைய நான் இருக்கிற இடத்துல இருந்து அந்த சொல்லப்பட்ட அந்த போர்டர்ல திடீரென்று பார்க்கிற வழியில புல்லுகள் எல்லாம் பத்தி எரிகிறது. அப்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீராணைக்கும் படைகள் இந்த நாட்களை அந்த இடத்துல போய் அங்கே அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இன்றைக்கு என்னவென்று சொல்லி சொன்னால், வானத்திலே இருந்துதான் இந்த நாட்களில் அக்கினி வரும். அக்கினி வந்து இந்த நாட்களிலே நம்மை அங்கே இந்த நாட்களை பாருங்கள் ஜனங்களை பட்சிக்கும் அழிக்கும் என்று சொல்லி. அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு பூமி தன்னுடைய வெக்கையை இந்த நாட்களை கக்கும்படியாக இந்த நாட்களை என்ன செய்கிறது, தன்னுடைய செயல்பாட்டுகளை வருகிறது. ஏனென்றால் பூமியினுடைய வயசை நாங்கள் குறித்து பார்க்கிற வழியில் அது எத்தனையோ பில்லியன் கணக்கிலே ஆண்டுகளா இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தான் அந்த ஜனங்களை வாழும்படியாக அந்த பூமியை பக்குவப்படுத்தி இந்த பூமியிலே ஏதோ தோட்டத்தை உருவாக்கி இந்த நாட்களை அதிலே ஜனங்களை வைத்தார்னு சொல்லி பாருங்க. அது ஆண்டோட நியமம். பாருங்கள், இவர் சொல்லுகிறார், வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலாக இருக்கிறது என்னுடைய கிருபை என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு அங்கே பாதபடியாக இந்த நாட்கள் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறவர் எனக்கு. ஏன் இந்த பூமியைத்தான் ஆண்டவர் மென்ஷன் பண்ணி சொல்லுகிறார் சொன்னால், வேறு ஒரு கிரகத்திலையும் மனுஷர்கள் வாழுகிற சாத்தியக்கூறும் இந்த நாட்களே இல்லை. இன்றைக்கு விஞ்ஞானிகள் எதையும் கண்டுபிடிக்கலாம். இந்த கடைசி காலத்துல வேதம் சொல்லுவது தானியேல் புத்தகத்துல அறிவு பெருகும். அப்ப அறிவு பெறுகிற வேளையில அந்த நாட்கள் என்ன நடக்கும்னு சொன்னால், அங்க போவாங்க, இங்க வருவாங்க, அதை செய்வாங்க. பாருங்க, இப்ப ஒரு காரியத்தை சொன்னாங்க, அந்த நாட்களே மாசுல போய் இருப்போம்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க, இனிமே பூமியை மாதிரி ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதுல போய் இருப்போம்னு சொல்லி சொன்னாங்க. அருமையான கதையில ஆக்சிஜன் எல்லாம் இருக்கான், அங்க போய் இருப்போம்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டம் சொல்லி இந்த நாட்களே பாருங்க, நாங்க மூணுல போய் இந்த நாட்களே வாசம் செய்வோம்னு சொல்லி. அருமையான கத்திரர்களே, அங்கே ஆக்சிஜனை உருவாக்கி அந்த அங்கே சந்திரன்ல போய் வாசம் செய்ய முடியும். இப்படியாக ஒரு திட்டத்தை போடுவார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு அதாவது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே சர்வ ஞானியாகிய ஆண்டவருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு சிம்பிளாக இந்த நாட்களே இருக்கும். நாங்க நம்முடைய மூளை என்ற அளவு ஒரு கோழி குஞ்சு மாதிரி அருமையான கர்த்தருடைய. ஆனால் ஆண்டவர் சர்வ வியாபி, he is the only presence and only potent என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளையிலே பாருங்கள், அவருக்குள்ளே அவர் ஒரு சர்வ ஞானியும் சர்வ வியாபியுமா இருக்கிறபடினால் அவர் எதை செய்கிறாரோ அதை சரியாக அந்த நாட்களில் செய்வார். அது மட்டுமல்ல, இந்த பூமியிலே எதை நியமிக்க வேண்டும், மனுஷனை உருவாக்க வேணும்னா மனுஷனை உருவாக்குவார், மிருகங்களை உருவாக்க வேணும்னா மிருகங்களை உருவாக்குவார், நட்சத்திர அதாவது நம்ம கடல் மச்சங்களை உருவாக்க வேண்டும்னா மச்சங்களை உருவாக்குவார். இப்படியான காரியங்களை செய்கிறவர் அவர்தான் என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை பற்றி அறிவதில்லை. இன்றைக்கு நாங்கள் கூட காரியங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ரட்சிப்பை குறித்து பேசுகிற வழியிலே யாரிடத்திலே போனாலும் சொன்னாலும் அவர் சொல்லின அந்த நாட்களே, இது எங்களுக்கு தேவையில்லையா ஐயா, நாங்கள் மதம் மாற விரும்பலைன்னு சொல்லி உங்களை மதம் மாறும்படியாக நாங்கள் இதுவரையிலும் சொல்லவில்லை. இருந்த மாதிரிதானே இருக்கிறீங்களே ஐயா. நீங்க என்னதான் இந்த நாட்களை ஆண்டவர் அறிந்தாலும் இருந்தா ஒரு உருவம் மாறுதா, ஆண்டவர் அறிந்தோன்னு உங்களோட உருவம் மாறுதா, அல்ல உங்களோட வெயிட் மாறுதா, அருமையான கர்த்தர் இமேஜ் மாறுதா? இல்லையே, அப்படியேதான் இந்த நாட்கள்ல இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு வழியைத்தான் கண்டுபிடிக்கிறீங்க என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். ஒரு தவறான வழியில இந்த நாட்களே போய்கொண்டிருக்கிற உங்களை கையில பிடிச்சி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்றாரு, இதான் வழியப்பா, இந்த வழியில நீ நட, உன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்துல உனக்கு ஒரு சமாதானமும் சந்தோஷம் உண்டாகும் சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனால அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இங்கே இந்த இடத்திலே பவுலடிகள் ரோமாபுரிக்கு எழுதுகிற வழியில சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நித்திரையை விட்டு எழுந்தத்தக்க வேலையா என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறது மட்டுமல்ல, விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கலாம். இப்பொழுது நமக்கு இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறதாம், இன்னும் அதிக சமீபமாய் இருக்கிறன்னு சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இரவு சென்று போய்விட்டது, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுது. இப்ப இதிலே பாருங்க, 2 வசனத்திலே நான் சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், இங்க சொல்லப்படுகிறது அந்த காலத்தின் கிரிகை என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த காலத்திலே நடக்கிறார்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நமக்குள்ள ஒரு குழப்பமான கேள்வி. பாருங்கள், என்ன சொன்னால், இது பைபிள் ஸ்டடியா இருக்கிறபடினால் இந்த நாட்கள் இந்த காரியத்தை நான் இந்த நாட்கள் தெளிவாக சொல்லுகிறேன். பாருங்கள், இன்றைக்கு
இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் அநேகர்கள் அந்த காலத்துல தான் இன்றைக்கு நடக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதைத்தான் இந்த வார்த்தை தெளிவாக பிரித்து சொல்லுகிறது. அந்த காலத்தின் கிரிகைகளை ரொம்ப கவனமாக கேளுங்கள். கிரிகைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதத்தை தெரிந்து கொள்ள கடவும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த காலத்தின் கிரிகை என்று சொல்லி சொல்லப்படுற என்ன என்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எபிரேயர் சொல்லப்படுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஒரு கிரிகை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் சொல்லுகிறதை செயல்பாட்டிலே கொண்டு வருகிறது தான் அது கிரியாக அந்த நாட்கள் இருக்கிறது. இப்ப ஒருவருக்கு இந்த நாட்களை நான் சொல்லுகிறேன். இப்ப பாருங்கள், ஒரு கஷ்டப்படுகிற வீதியில இருக்கிற சொல்றேன், இங்க வாப்பா, நான் உனக்கு நான் நல்ல உடுப்பும் சாப்பாடும் வேண்டி தரேன்னு சொல்லி போட்டு இந்த நாட்களை பாருங்க, 50 பேர் 100 பேர் நிக்கிற மாதிரி நிக்கிறவங்களே நான் போயிட்டு இந்த நாட்களே என்ன செய்யறான்னு சொல்லிச்சுன்னா ஒரு பெருமைக்காக இந்த நாட்கள் அந்த காரியத்தை சொல்லுகிறேன். சொன்னோன்னே இந்த நாட்கள் அந்த மனுஷனும் இந்த சரி ஓகே, இந்த ஐயா வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு, இந்த ஐயா எனக்கு அந்த காரியத்தை செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாட்களே அவர் இருக்கிறாரு கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப என்ன காரியம்? இந்த நாட்களே அந்த இடத்துல நான் சொல்லி இருக்கிறேன். ஆனா அந்த நாட்களே அந்த சொன்ன காரியத்தை நிறைவேற்றாம இருக்கிற வேளையிலே அந்த நாட்களே அது இந்த நாட்களே ஒரு விசுவாசமான வார்த்தையும் அல்ல, அது இந்த நாட்களே கிரிகையும் அல்ல என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கிரிகையின் படி இந்த நாட்களில் நடக்கணும். எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் உனக்கு இந்த காரியத்தை செய்வேன் என்று சொன்னா செய்ய வேண்டும். ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் சொன்னார் ஆபிரகாமை, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை மணலை போல உன்னுடைய ஜனங்கள் பெருகும் என்று சொன்னார். சொன்னாரா? சொன்னார். அருமையான செய்தாரா? செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைத்தான் நாங்க பார்க்கணும். இதே மாதிரி தான் ஒருவருக்கு ஒரு ப்ராமிஸை கொடுத்தா அந்த ப்ராமிஸை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அந்த ப்ராமிஸை காப்பாற்ற வேண்டும். அதே விதமாக தான் நீங்க சொல்லப்பா, இங்கே அந்த காலத்துக்கும் ஒரு கிரியைகள் இந்த நாட்கள் இருக்கிறது. அப்ப அந்த காலத்தினுடைய கிரியைகள் சொன்னா இருளின் கிரியைகள், இருளுடைய காரியங்கள். சிலருக்கு இந்த நாட்களை பாருங்கள், ஏதாவது ஒரு பொருளிலே இந்த நாட்களை அநேக நாட்டம் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் எப்படியான்னு சொல்லி உதாரணத்துக்கு பார்க்க உலகத்திலே இருக்கிறவர்களே சற்று பார்க்கிறவர்களே ஒரு சிலருக்கு இந்த நாட்களை பாருங்கள் எப்படியான்னு சொல்லி சொன்னால் ஒரு விபச்சாரம் சம்பந்தமான காரியத்தில் தொடர்பு இருக்கும். சிலர் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை வேறு பழக்கவழக்கம், குடி, அல்கஹோல் இப்படியான காரியங்களுக்கு இந்த நாட்களை பழக்க வழக்கத்திலே இப்படி காரியங்கள் இருக்கும். ஆனாலும் இந்த காரியங்களை விட்டு இந்த நாட்களில் ஆண்டவருக்குள்ளே வந்ததற்கு பின்பாக குடியை விட்டு, விபச்சாரத்தை விட்டு, பொய்யை விட்டு, களவை விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை வந்ததற்கு பின்பாகவும் மறுபடியுமா இந்த நாட்களை என்ன செய்கிறோம்? இந்த நாட்களிலே ஆண்டவரை சொந்த ரச்சனா ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் இந்த நாட்களிலே அதே காரியத்தை தான் நாங்கள் திரும்பவும் இந்த நாட்களிலே செய்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ரகசிய பாவங்கள், அதாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரகசியமான பாவங்கள். அந்த பாவங்கள் இந்த நாட்களை தெரியாதையா, இன்றைக்கு சொல்லி போட்டு அந்த நாட்களை செய்யறேன். கணவன் செய்யற பாவம் மனைவிக்கு தெரியாது, மனைவி செய்யற காரியம் கணவனுக்கு தெரியாது. என்ன வேலைக்கு போறாருன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். சில வழியில் ஏதோ அங்க ஒரு சம்பவம் இந்த நாட்கள் நடக்கிறது. ஏன்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உதாரணத்துக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்றைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த காலத்தின் கிரியைகளை நான் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளப்படுவோம். அப்ப பாருங்க, அதுக்குரிய அந்த காலத்து கிரியைகள் என்னவென்று சொல்லி சொன்னால், ரொம்ப இந்த வார்த்தையை கேட்கிற வழியில் நீங்க யோசிப்பீங்க. பாருங்க 13ஆம் வசனம் சொல்றது களியாட்டு, அதாவது வெறியும் பேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலே நடக்கிறவர்கள் போல் சீரா நடக்க வேண்டும். இப்ப பாருங்க, இந்த காரியத்தை பார்க்கிற வேளையில ஒரு சிம்பிளாக கிடக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த இடத்துல பவுலடிகள் சொல்லுகிறார் களியாட்டுன்னு சொல்லி சொன்னா, இப்ப 4-5 ஜனங்களோடு இந்த நாட்களை சந்தோஷமா இந்த நாட்களை பாட்டின்னு சொல்லுவோம், பாட்டின்னு சொல்லி காரியங்கள் செய்கிற காரியங்கள். அந்த களியாட்டுல போகிற வேளையில வெறி இருக்கிறது, வேசித்தனம் இருக்கிற அருமையான கர்த்தருடைய அங்கே போயிருக்கிற ஒரு பெண்ணையாவது இந்த நாட்கள் டச் பண்ணுற தொடுகிற வேளையில, அல்லது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை தொடுகிற வேளையில அங்கே என்னவென்றா ஒரு காமவிகாரத்துக்குரிய வேசித்தனத்துக்குரிய காரியமாகவும் காமவிகாரத்துக்குரிய காரியமாகவும் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கும். 3ஆவதாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வாக்குவாதம், அங்க போனா டிஸ்கஷன் வேறு, நீயா பெருசு நானா பெருசுன்னு சொல்லி சில வேளையில சில வாக்குவாதங்கள் வேறு. பொறாமை இருக்கிறது, ஐயோ இந்த பிரதர் இப்படி செய்யறத பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு, இந்த சிஸ்டர் இப்படி செய்யறத பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கிறது. இதுகள் எல்லாம் இந்த நாட்கள்ல அந்த காலத்துக்கு உரிய கிரியல் என்ற பட்டியல் இந்த நாட்களை வந்தடங்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பொறாமை உள்ளவர்களா நடாமல் பகலில் நடக்கிறவர்களை போல இந்த நாட்களை சீராய் நடக்க வேண்டும். அதே வேளையிலே துர்ச்சி இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இதுதான் இந்த நாட்களை பாருங்கள் கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ரட்சிப்பின் வருங்கால நிலை என்று பார்க்கிற வேளையிலே இந்த சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களை இருக்கிற ஜனங்கள் வெளியாலே வர வேண்டும். அப்படியானால் அந்த ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ளுகிற வேளையிலே இந்த அந்தகாரத்தின் கிரியைகள் இந்த நாட்களிலே நீங்கி போகுது. இப்ப பாருங்கள், ஏதோன் தோட்டத்திலே
ஆதாமும் ஏவாளும் இந்த நாட்களில் இருந்தார்கள். அவங்க செய்த ஒரு பெரிய ஒரு பாவம் இல்லையா? இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல நாங்கள் அண்டண்டாடு நடக்கிற காரியம் தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். என்ன காரணம்? இன்றைக்கு கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார் அந்த நாட்களில் அந்த பழத்தினுடைய அந்த மரத்தினுடைய கனியை நீங்க புசிக்க வேண்டாம்னு சொல்லி. இப்ப என்ன நடந்தது? ஏவாள் வந்து அந்த இடத்திலே பாருங்கள் சர்ப்பம் அவளை வஞ்சித்து, நீ புசி, அது ஒண்ணு நடக்காது, நீங்க தேவர்களாய் மாறிடுங்க, ஏதாவது இல்லா போல காரியங்களை எல்லாம் சொல்லி கிள்ளி இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த பழத்தை புசிக்க வைத்தார். ஆனால் ஏவாள் வேண்டி புசித்த உடனே அதற்கு பின்பாக அந்த பூமியோட நிலைப்பாடு மாறுகிறதை பார்க்கிற மாதிரி கத்து அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருகிறதை பார்க்கிறோம். என்னவென்று சொல்லி சொன்னால் ஒரு பயம் இல்லாதபடி ஒரு சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இந்த ஏதோன் தோட்டத்துல உலாவி திரிஞ்சார்கள். ஏதோன் தோட்டத்துல சகல அதிகாரங்களும் சகல உரிமைகளையும் ஆண்டவர் இந்த நாட்களை அவர்களுக்கு கொடுத்தார். ஆதாமத்தான் கூப்பிட்டு சொன்னா, இங்க வாப்பா அந்த மிருகங்களுக்கு பேரவை, மச்சங்களுக்கு பேரவை என்று சொன்ன ஆதாம் வச்ச பேர் தான் இன்றைக்கும் அங்கே ஆடு மாடு பூனை நாய் என்ற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்டில் இதொன்று இருக்கிறது. அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கூட என்ன காரணம் சொன்னால் இந்த பழத்தை சாப்பிட்டதற்கு பின்பாக ஒரு அந்தகாரம் அதற்குள்ளே வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எங்கே அவர்கள் இருந்த அந்த ஏதோன் தோட்டத்திலே ஒரு அந்தகாரம் அங்கே வருகிறதை உடனே ஆண்டவர் வாரார். அருமையான ஆதாமே எங்கே இருக்கிறாய்? 3வது அது சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, நான் இந்த நாட்களை ஒளிச்சிருக்கிறேன் எங்கேன்னு சொன்னா செடிகளுக்குள்ளே. ஏன் அதுக்கு ஆண்டவர் கேட்கிறேன், நீ நான் புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை புசிச்சியா? வேற ஒரு கேள்வியிலோ டிரெக்டாயே ஆண்டவர் வாரார். அருமையான கர்த்தருடைய சுத்தி வளைக்காதவன். அப்ப அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் அவள் ஒன்றுமே சொல்ல முடியாதபடி இந்த நாட்கள் இருக்கிறபடினால் உடனே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்க, இவங்க வந்து பாருங்க அந்த இடத்துல ஆண்டவரத்துல ஒரு நாங்கள் தவறாக செய்து விட்டோம் ஆண்டவர் மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்க இல்லை, இவங்க பேசாம நிற்கிறாங்க 2 பேர். அப்ப அந்த இடத்துல பாருங்கள் ஆண்டவர் உடனே அவளை தூக்கி வெளியால போட்டுட்டு அந்த ஏதோன் தோட்டத்திலே இந்த நாட்களே சுடரொளி பட்டயத்தை இந்த நாட்களை வைக்கிறார். பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஏதோன் தோட்டத்தில் இருந்ததுன்னா ஒளி, அதாவது சுடர் ஒளி பட்டயம் அந்த நாட்களே அந்த இடத்திலே வருகிறதை பார்க்கும். அந்தகாரம் தள்ளப்பட்டு அங்கே இருளி ஆதாம் மூலமா ஏவாள் மூலமா ஏற்பட்ட அந்தகாரம் தள்ளப்பட்டு இந்த நாட்களை பாருங்கள் அங்கே மறுபடியும் அந்த இடத்திலே ஒரு ஒளி ஆயுதம் இந்த நாட்களே அந்த இடத்திலே வைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. பாருங்கள், இன்றைக்கு அவர்கள் செய்த பாவம் ஒரு பெரிய பாவம் இல்லை, கீழ்ப்படியவில் நொட் ஒபீடியன் என்ற காரியம் தான் இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பாருங்க. குடும்பத்துக்குள்ளே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். அநேக குடும்பத்துக்குள்ள இதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. தேப்பன் பெரிய ஊழியக்காரராக இருப்பார் இந்த நாட்களை பாருங்கள், ஆனா பிள்ளைகளோ கீழ்ப்படியாதபடி தங்களுடைய எண்ணத்து காரியங்கள் செயல்படுத்தி கொண்டு போவார்கள் இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனா பாருங்க, அவர்கள் ஊழியம் 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 என்று சொல்லி இந்த நாட்களை பிஸி பிஸின்னு சொல்லி ராஜ்யத்தை கட்டுவார்கள். ஆனால் குடும்பத்தை அவர்கள் கட்டி எழுப்புவதற்கு இந்த நாட்களே அவர்களால் முடியாத நிலைமைகளே இந்த நாட்களை தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. குடும்பம் ஒரு சீரழிவுக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தால் இந்த நாட்களே முதலாவது ஆண்டவரோடு நாங்கள் இருக்கிற ஐக்கியத்தை வைத்து பிள்ளைகளை குடும்பத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். குடும்பத்தை கட்டி எழுப்பினால்தான் இந்த நாட்கள் இந்த குடும்பத்திலே தேவனுடைய காரியங்கள் தேவனுடைய கிரிகள் இந்த நாட்களில் நடக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ஆதாமும் ஏவாளும் செய்த காரியம் கீழ்ப்படியாத நிமித்தம் அங்கே ஆண்டவருடைய பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. எப்படி என்றால் ஏதோன் தோட்டம் என்று சொல்லுகிற இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே சகலவிதமான ஆசீர்வாதங்கள் நிறைந்த இடம், சொலிப்பான இடம் இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து இந்த நாட்களிலே இவர்கள் இருவரும் தூக்கி வெளியிலே இந்த நாட்களில் ஒரு வறட்சிக்குள்ளே இந்த நாட்களில் அந்த காலத்துக்குள்ளே எறியப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான அன்பு பிள்ளைகள். இதான் நடந்த சம்பவம். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இன்றைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு அந்த காலத்துல நாட்கள் இருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த காலத்தினுடைய கிரியைகளுக்குள்ள அந்த நாட்கள் கீழ்ப்படியாம இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறார்களா? கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறார்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பம் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே கணவன் மனைவி அவைகளுக்குள்ளே ஒரு ஐக்கியம், ஒரு சில காரியங்கள் இந்த நாட்களை இருக்க வேண்டும். அவர்கள் இந்த நாட்களை 2 பேரும் இந்த நாட்களே ஒத்துத்தான் ஒரு காரியத்தை இந்த நாட்களை செயல்படுத்த வேண்டுமே ஒழிய இது 2 நம்முடைய தேசத்துல பாருங்க, அந்த மாட்டு வண்டியில அந்த நாட்களை 2 மாடு பூட்டுவாங்க. ஒரு மாடு வடக்கு பக்கம் இழுக்குமா இருந்தா, ஒரு மாடு தெற்கு பக்கம் இழுக்குமா இருந்தா நிலைமை எப்படியாக இருக்கும்? மாட்டு வண்டியில் நடுவில் உடைஞ்சு விழுகிற கட்டம் தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப 2 பேரும் இந்த நாட்களே ஒரே எய்மில தான் இந்த நாட்களை ரட்சிக்கப்பட்ட குடும்பம் இந்த நாட்கள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும்.
அவருடைய எய்ம் எப்படியா இருக்க வேண்டும் என்றால் சிலுவையை நோக்கித்தான் இந்த நாட்களை ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். பிள்ளைகளையும் அந்த சிலுவை அண்டைக்குள்ளே இந்த நாட்களை வரும்படியாகத்தான் இந்த நாட்களை அவர்கள் கூட்டிச் செல்ல வேண்டுமே ஒழிய இடையிலே அவர்கள் இந்த நாட்களை விட்டு விட்டு இந்த நாட்களை செல்லக்கூடாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையிலே பார்க்கிறோம். அதனால இங்கு பவுலடிகள் சொல்லுகிறார், இரவு சென்று போய்விட்டது, பகல் சமீபமாயிற்றது, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு நாங்கள் ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்ளும்படியாகத்தான் கர்த்தர் இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நாங்கள் நித்திரை கொள்ளுவதற்கோ அல்லது நாட்களிலே வேறு காரியங்கள் செய்வதற்கோ நமக்கு காலங்கள் இந்த நாட்களிலே இல்லை ஐயா. ஏன்னா இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற காரியத்திலே நாங்கள் எதிர்பார்க்கிற 2030 ஆண்டை இந்த நாட்களை நாங்கள் காணுவோமோ இந்த நாட்களை தெரியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களை இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 4 வருஷங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் வேத வார்த்தை துல்லியமாக இந்த நாட்களை நிறைவேறி கொண்டிருக்கு. அதை நாங்க பார்க்க வேண்டும். பாருங்கள், எப்பொழுது ஆண்டவருடைய அந்த ராப்சர், அதாவது எடுத்துக்கொள்ளப்படுகிறது வருமா இருந்தால் அதுக்கு பின்பாக அந்த நாட்களை சரியா 7 வருஷம், அந்த 7 வருஷத்தோட எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். அப்ப அதுக்கு காலம் செல்லாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் 1000 வருஷம் ஆண்டவருக்கு ஒரு நாள் அப்படி என்று சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய கணக்கின்படி அது வேற கணக்காக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், பூமி வெப்பம் அடைந்து என்ன நிலையில வருகிறதுன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு கடல் நீர் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் மறுபடியுமா இந்த நாட்களை பூமிக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் வெப்பத்தின் நிமித்தம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அந்த அதாவது தரை நிலங்கள் இந்த நாட்களை வெடித்து 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 எரிமலைகளும் வெடித்து அப்படியே கடலுக்குள்ளே இந்த நாட்களை தண்ணிகள் போகிறதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப ஆதியிலே எப்படி இருந்தது பூமி? ஆதி ஆமத்திலே ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி ஜலத்தின் மேலே அங்கு ஜலத்துக்குள்ளே இந்த நாட்களை இருந்ததை சொல்லக்கூடாது. அப்படியான நிலைமைக்குள்ளே இந்த நாட்களை தள்ளப்படுகிற நிலைமைக்கு வருகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் நினைக்கலாம் இந்த நாட்களை பாருங்கள், யுத்தங்கள் ஒரு பகுதியிலே இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. இரண்டாவதாக இன்றைக்கு பூமியினுடைய அழிவை பார்க்கிற வழியிலே இந்த எட்னான்னு சொல்லப்படுகிற இந்த யூரோப்பிலே பெரிய எரிமலை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மறுபடியும் வெடித்து இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அந்த இடத்துக்கு நான் கிட்டத்தட்ட 1990 ஆண்டு மட்டுமே போயிருந்தேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த ஏர்போர்ட்டு கிட்ட இருக்கிறபடினால் அந்த ஏர்போர்ட்ல அப்படியான சூழ்நிலை நடக்குமா இருந்தால் இந்த கட்டானியா ஏர்போர்ட்டுக்குள்ள இந்த நாட்களை அவர்கள் இறக்க மாட்டார்கள். ஃபிளைட்டை அந்த கேன்சல் பண்ணி பழைய ஊருக்கு கொண்டு வந்து இறக்குவார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அந்த சூழ்நிலையை பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த எரிமலையை நான் பார்த்தேன். அந்த இடத்திலே விமானத்திலே காண்பித்தார்கள். அந்த விமானத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அப்படி எரிமலை வெடித்து அப்படியே குழம்பு அப்படியே இந்த நாட்களை அப்படியே இந்த எப்படின்னு சொன்னா ரத்தம், அதாவது ஒரு ரத்த நெருப்பு தணல் போல அப்படி நிலத்து கீழே இருந்து அப்படியே வெளிக்கிட்டு அப்படியே வருகிறது. அப்படியே அந்த பிளைட்ல போய் சைட் பக்கமாக அந்த நாட்களை காண்பிச்சு கொண்டு போறாரு. குறிப்பிட்ட ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு, ஒரு கிழமைக்கு பிறகு அந்த ஊழியங்களை முடித்து விட்டு நாங்கள் திரும்பி ஒரு வேளையில எல்லாம் ஒரு வெள்ளை சாம்பலாக இந்த நாட்களை இருக்கிறது. அதுல பக்கத்துல இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் இந்த நாட்களை சுவாசிக்க முடியாதபடி சில ஜனங்கள் அப்படியே விட்டு போய்விட்டார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியான சூழ்நிலை ஏற்படும். அது கிட்டத்தட்ட ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்களே அப்படி சூழ்நிலை நடக்கிறது. இந்த முறையும் அந்த காரியங்கள் இந்த நாட்களை நடந்ததே அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தர். அப்ப பாருங்கள், அப்ப பூமி தன்னுடைய வெக்கையை தாங்க முடியாதபடி அந்த நெருப்பை இந்த நாட்களை என்ன செய்கிறதுனா வெளியால கொண்டு வருகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இது தேவனுடைய, இப்ப இந்த ஆண்டவர் இந்த காரியத்தை கூட உடனே செய்யவில்லை. அது ஏற்கனவே இந்த உலக தோற்றத்துக்கு முன்பே எல்லாத்தையும் நிர்ணயித்து வச்சிட்டு இருக்கிறார். பூமி அப்படியாக இருக்கும், அப்படி போகும் என்ன காரியம்னு சொல்லி நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த சூழ்நிலைக்குள்ள வருகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் பூமியில இன்றைய பாருங்கள் தண்ணி பற்றாக்குறையில இந்த நாட்களை வந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு சில இடங்களை சொல்லியிருக்கிறார்கள், வாகனங்களை நீங்கள் வீட்டிலே கழுவ வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார்கள் கர்த்தருடைய. ஏன் அப்படியாக சூழ்நிலைக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் தண்ணி பற்றாக்குறையாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கத்து. குடி தண்ணீர்கள் அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்ப குடி தண்ணீர் பற்றாக்குறை என்று வருகிற காரியத்தினுடைய நோக்கம் என்ன? அந்த பூமி இந்த நாட்களை பாருங்கள், அந்த வெப்பம் அந்த தண்ணீரை, இந்த மண்ணில் இருக்கிற தண்ணீரை இந்த நாட்களை உறிஞ்சுகிறது நிமித்தம் இந்த நாட்களிலே வறட்சியை அங்கே அந்த பூமி இந்த நாட்களை சந்திக்கிறதை பார்க்கிறோம். பயிர் வச்சைகள் இந்த நாட்களிலே அதிக விளைவை கொடுக்கவில்லை. மழையில்லா தன்மை நிமித்தம் அங்கே வறட்சி உண்டாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அப்ப வறட்சி உண்டாகணும்னு சொல்லி சொன்னா அண்டை பாருங்கள், ஒரு பகுதி வேலை பகுதிகள் எல்லாம் அந்த நாட்களை இல்லாம போய் தோட்ட வேலை செய்கிறவர்கள் தங்களோட வேலை செய்ய முடியாதவர்கள், ஏனென்றால் தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அங்கே என்ன நடக்கும்? அவர்கள் அந்த பயிர் வச்சைகளை நாட்களை ஜனங்களுக்கு கொடுக்க முடியாது, பஞ்சம் உருவாகிறது இங்கே காணக்கூடியதாக இருக்கு. அது 2வது பகுதி.
இப்ப இப்படி இருக்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை, வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், ஒளியின் பேசத்தை இந்த நாட்களை தரித்துக் கொள்ள வேண்டுமாம் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். ஏனென்றால் இரவு சென்று போய்விட்டது, பகல் சமீபமாயிட்டு, ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், பகல் என்று சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அதாவது நாட்களை பார்க்கிற வேளையிலே ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற தேவன் இந்த நாட்களிலே, அதாவது அப்படி அவர் பகிரங்கமான இந்த நாட்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே அங்கே அப்படியாக இந்த நாட்களே ஜனங்களை எடுத்துக்கொள்ளும்படியாக வரப்போறார் இந்த நாட்கள் என்பதற்கு இந்த வார்த்தைகள் ஆதாரமாக இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களை 1 தெசலோனிக்கேயின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயின் புத்தகத்திலே, இங்கே 1 தெசலோனிக்கேயின் புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலேயே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரத்திலே நான் 10வது வசனத்தை வாசிக்கின்றேன். இந்த வசனம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினையில் நின்று நம்மை நீக்கலாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலே இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறீர்களே என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிற அங்கே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இந்த பகுதியை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, எனினும் உங்களிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் எங்கும் இந்த நாட்களில் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்திலே நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திலே மனம் திரும்பினதையும், அதே வேளையிலே அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோவாக்கினை நின்று நம்மை நீக்கலாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிவிக்கிறீர்களே என்று சொல்லி இந்த நாட்களே இங்கே பவுலடிகள் இந்த நாட்களே தெசலோனிக்க சபைக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தெசலோனிக்க சபையிலே இந்த நாட்களே என்ன காரியம் நடக்கிறது? சுவிசேஷம் அங்கே பிரசங்கிக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதைத்தான் குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுது. ஏனென்றால் ஆண்டவருடைய காரியம் இந்த நாட்களை, அந்த ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திலே மனம் திரும்பினதை இங்க காணக்கூடியதாக அருமையான கத்தை தான். இந்த கடைசி காலத்திலே, இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் இந்த நாட்களிலே பொல்லாத வழிகளை விட்டு இந்த நாட்களை மனம் திரும்ப வேண்டும். யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், அந்த நாட்களை விரியன் பாபு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பி வைத்துக் கொள்ளும்படியாக அந்த நாட்களிலே கோடாலியானது மரத்தின் அடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் விட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களிலே வர வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகள், அதைத்தான் இங்கே 1 தெசலோனிக்கேயின் புத்தகத்திலே 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனை பாருங்கள், 5வது அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 5வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்றே நியமித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கவில்லை. இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்ப ஆண்டவர் எதற்காக நம்ம உருவாக்கினான்னு சொல்லி சொன்னால், இந்த பிள்ளைகள் இந்த நாட்களிலே, அதாவது இந்த ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் இந்த நாட்களை என்னை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு தான் இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை நம்மை உருவாக்கினான் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த பூமியிலே இந்த நாட்களை இந்த ஜனங்கள் கடவுளை கண்டவர்கள் யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பிதாவாகிய தேவனும் ஒருவரும் காணவில்லை. அப்ப பிதாவாகிய தேவன் என்று சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கு அங்கே உருவம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் பாருங்கள், அவருக்கு அந்த உருவத்தை கொடுத்தது யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் யோவானுக்குள்ள சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராமல் இருந்தால் நமக்கு ஆண்டவருடைய சரித்திரமோ ஆண்டவருடைய காரியமோ இந்த நாட்கள் தெரியாது. என்றால் பழைய ஏற்பாட்டுல நீங்கள் பார்ப்பீங்க, எல்லாம் ஒரு குழப்பமாக தான் இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பின்பாகத்தான் எல்லாம் இந்த நாட்களை வெளியரங்கமாகவும் வெளிச்சமாகவும் இந்த வார்த்தைகள் இந்த நாட்களை ஜனங்களுக்குள்ளே கிரிகள் நடப்பிக்கிறதையும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டோட ஓடு இன்றைக்கு நாங்கள் நிற்போமா இருந்தால் அந்த பழைய ஏற்பாட்டுக்கு உரியவர்கள் யாருன்னு சொன்னால் அங்கே
இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அந்த பழைய ஏற்பாட்டுக்குரியவர்களா இந்த நாட்கள் இருக்கிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த புரஜாதிகளுக்குள்ளே சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டுமா இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாலே ஒளிய இந்த நாட்களே புரஜாதிகளுக்குள்ளே இந்த நாட்களே அந்த காரியங்கள் நடக்காது. ஏனென்றால் அவர்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களை பாருங்க, அவர்களுடைய கற்பனைகள், அதாவது நியாய பிரமாணங்களை பார்க்கிற வழியில எல்லாம் வித்தியாசமான காரியம். இன்றைக்கும் நீங்க மத்திய கிழக்கு நாடுகளே போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பழக்க வழக்கத்தின்படிதான், அந்த காரியத்தின்படிதான் இன்றைக்கு அவர்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதனாலதான் நீங்க பாருங்கள் 1 தெசலோனிக்கை 5ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே வாசிக்கிற வழியிலே, தேவன் நம்மை கோபாக்கினைக்கு நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்கு நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானால் நித்திரடைந்தவர்களிலும் நாம் அங்கே தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக இந்த நாட்களிலே மரித்தாரே. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடி ஒருவரொருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் புத்தியோ, அதாவது பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களிலே பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை இந்த நாட்களிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது 8வது வசனத்திலே பாருங்கள், 1 கொரிந்தியரிலே அந்த 1 தெசலோனிக்கே 8வது வசனத்திலே, பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவுள். அப்ப நாங்கள் யாரையா நம்மை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது? நம்மை குறித்து சொல்லப்படுகிற காரியம் பகலுக்குரியவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. அப்படியானால் நாங்கள் அந்தகாரத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை வார்த்தை தெளிவாக திட்டமாக இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு நாங்கள் சில வேளை தவறான காரியங்களை நினைத்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பகலுக்குரியவர்கள். ஆனால் நாங்கள் பகலுக்குரியவர்களா இன்றைக்கு நடக்கிறோமா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களிலே பழைய காரியத்துக்குள்ளே வருவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழமொழி சொல்லுவார்கள், ஒரு பழமொழி என்று சொல்லி சொன்னால், சில பேர் இந்த நாட்களில் எப்படி பழைய குருடி கதவை திறவடி என்ற மாதிரி தான் இந்த நாட்கள் இருக்கும். இப்ப பாருங்க என்ன மாதிரி சொன்னா, அவர்கள் பழைய காரியத்துக்கு மறுபடியும் போவாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த பழைய சுபாவத்துக்குள்ள அவன் கொண்டு போவான். ஐயா, இன்றைய பாருங்கள், ஒருவன் எதிலே இருந்து ரட்சிக்கப்பட்டான்றதை பார்க்க வேண்டும். ஒருவன் விபச்சாரத்தில இருந்து ரட்சிக்கப்பட்டால், அல்ல குடிக்கடிமையா இருந்து ரட்சிக்கப்பட்டால், அல்ல இந்த நாட்களில் களவு கடுமையா இருந்து களவெடுத்து காரியங்களை செய்த நாட்களில் அங்கே அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலை ரட்சிக்கப்பட்டால் அவன் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் கொஞ்ச காலம் விட்டு வைப்பான். 10 வருஷம் 15 வருஷம் விட்டு வைப்பார். விட்டு வச்சுட்டு திடீரென இந்த நாட்களை என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் இந்த களவெடுக்க போற காரியத்தை குறித்து அவனுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இந்த நாட்களை இருப்பான். அவன் பேசுறவன் தானே ஐயா, அவன் காதுக்குள்ள வந்து சொல்லுவான் அந்த நாட்கள், இதை செய், அதை செய், இதை செய். சிலருடைய நான் எத்தனையோ பேருடைய காரியங்களை கேட்டிருக்கிறேன். அவர்கள் அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவர் சாட்சி சொல்லுவார்கள் ஐயா. வந்து யாரோ வந்து காதுக்குள்ள சொல்ற மாதிரி இருக்கும். என்னன்னு சொன்னா தற்கொலை செய்யணும்னு சொல்லி யாருண்டா ஆக்கள் தெரியாதான். அடிக்கடி தன் காதுக்குள்ள வந்து ஒரு ஆள் பேசிக்கொண்டே இந்த நாட்களை நிற்கும். நீ ஏன் இந்த பூமியில இருக்க, நீ வேஸ்டேஜ், நீ ஆனபடியா நீ தற்கொலை செய்தான்னு சொல்லி இந்த நாட்கள். அப்ப இந்த காரியத்துல பாக்குறவளே ரொம்ப கவனம். என்னோட பிசாசு வந்து நம்முடைய மைண்ட்ல தான் பேசுவான் ஐயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு டிப்ரெஷன் இப்படியான சூழ்நிலை ஜனங்கள் தள்ளப்பட்டிருக்கிறான்னு சொல்லிச்சுன்னா அவன் டக்குன்னு என்ன செய்யறான், சிந்தையில கை வச்சான், மைண்ட்ல கை வச்சான். இந்த நாட்களை மைண்ட்ல கை வச்ச வழியில இந்த நாட்களை பாக்குற வழியிலே கண்டா பயம். எங்க என்னத்தை கண்டாலும் பயம், கருப்பை கண்டாலும் பயன்தான், வெள்ளையை கண்டாலும் பயன்தான், புள்ளியை கண்டாலும் பயன்தான், மனைவியை கண்டாலும் பயன்தான், கணவனை கண்டாலும் பயன்தான். எல்லா கண்டாயோ பயப்படுறோம்னு சொல்லி போட்டு நிற்பாங்க, வெளியாலே போக மாட்டாங்க. ஏன்னு சொன்னா டிப்ரெஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு பதட்ட நிலைக்குள்ளே இந்த நாட்களை ஜனங்களை கொண்டு வந்திருக்கிறார். அங்கே அதுக்கு உதாரணமாக கொரோனா ஊசி போட்ட நிமித்தம், அந்த ஊசி நிமித்தம் அவர்கள் அதை குறித்து கூட இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அதன் மூலமா இப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறார் கர்த்தருடைய. ஏனென்றால் அவன் இந்த கடைசி காலத்திலே ஜனங்களை வஞ்சிக்கிறான். இன்றைக்கு எத்தனையோ ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இந்த நாட்களில் தற்கொலை செய்து மறிச்சிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த ஆண்டுல இந்தியா தேசத்தில் நடந்த காரியங்கள் ஏன் அப்படியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை தள்ளப்பட்ட இந்த நாட்களிலே, அப்படியான நிலைமைகள் இந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கை, அந்த ஆத்மா எங்கே போகும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு ஆத்மா தன்னைத்தானே அழிப்பதற்கோ, இந்த ஆத்மா அந்த நாட்களை தன்னைத்தானே கெடுத்துக் கொள்வதற்கோ அதிகாரம் இல்லை என்பதை முதலாவது. ஏனென்று சொன்னால் ஆத்மாவுக்கு உரியவர் இந்த நாட்களை ஆண்டவர் என்பதை நாங்கள் முதலாவது அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்வது அவர் ஆத்மா நேசர் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது ஒரு ஆத்மாவுக்கு. அது பாருங்கள், வேதம் சொல்லுகிறது 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆட்டை தேடி போனாராமன்னு சொல்லி. அப்படியானால் ஒரு ஆத்மாவது என்னை விசுவாசிக்குமா என்ற நோக்கத்தோடு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்களேன், ரொம்ப தெளிவாக அந்த நாட்களை இருக்க வேண்டும்.
அப்ப இந்த சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருந்து செயல்பட வேண்டும். அருமையான அதைத்தான் குறித்து வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இங்கே தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே, பகலுக்குரியவர்கள் நாங்கள் தெளிந்தவர்கள் புத்திரர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாருங்கள், 1 பேதுருவின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இப்படியாக அந்த நாட்களை சொல்லுவது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. 1 பேதுருவின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், 1ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற, ரொம்ப கவனமாய் கேளுங்க, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, யாருக்கு? உங்களுக்கு. இதான் வசனம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே பாருங்கள், அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்க பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களை வாசிப்போம் மறுபடியுமா. இந்த வார்த்தை சொல்லப்படுவது பாருங்கள், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற. அப்ப அந்த ரட்சிப்பு இன்னும் வெளிப்படவில்லை. இதை நாங்க பார்க்க வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒழிய, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் முடிவு வரை அந்த நினைப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வேதம் சொல்லுமா இருந்தால், அந்த முடிவு கடைசி காலத்திலே, கடைசி நேரத்தில அந்த ரட்சிப்பு இந்த நாட்களை வெளிப்படும். அப்ப சோதனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள் இந்த நாட்களை வருகிற வேளையிலே அந்த ரட்சிப்பை விட்டு ஒரு சிலர் வழுகி போயிடுவார். இன்னைக்கு ஜோபுக்கு வந்த நிலைமை இந்த நாட்களில் ஒரு சிலருக்கு வருமா இருந்தால் அவன் என்ன செய்வான்? விட்டு போயிடுவான். யோவுக்கு அந்த பாருங்கள், அந்த நிலையிலே இருந்து யோபு இந்த நாட்களை பாருங்கள் விளவணும் என்பதற்காண்டி யோவுடைய மனைவியார் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நீர் என்ன செய், பேசி தூசித்து விட்டு போப்பான்னு சொல்லி, உனக்கு வேற வேலை இல்லையான்னு சொல்லி இந்த நாட்களை மனைவி. அப்ப பாருங்கள், எதற்காக மனைவி வச்சிருந்தார் பாருங்கள். இந்த நாட்களில் இப்படியான ஒரு பிரச்சனை, உபத்திரவத்தின் பாதையில இந்த நாட்களை நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அந்த காரியத்தை இந்த நாட்களை பாருங்கள். எல்லா பிள்ளைகளும் செத்துட்டாங்க, மறிச்சிட்டாங்க, வேலைக்காரர்களும் மறிச்சிட்டாங்க, ஒட்டகங்கள், ஆடு மாடுகள் எல்லாம் போயிட்டுது, நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஏன் மனைவி மட்டும் சாகவில்லை என்று சொல்லி சொன்னால், சில வேளைகளில் அந்த விசுவாசம் புடமுடுவப்படுவதற்காகத்தான் ஜோவுடைய மனைவியை தேவன் அந்த நாட்களில் உயிரோடு வைத்திருந்தார் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய அப்ப சில காரியங்களை நான் ரொம்ப கவனமா இருக்கு. வேதத்திலே பார்க்கிற சில காரியங்கள் வித்தியாசமான காரியங்களாக இந்த நாட்களில் இருக்குது. அப்ப பாருங்கள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவள் ஒரு விசுவாச மறுதளிப்புக்குள்ளே இந்த நாட்களை அங்கே யோவை நடத்தும்படியாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் யோபு ஞானமுள்ள மனுஷனாக, அதாவது ஒரு பைத்தியக்காரி பேசுகிறது போல் நீ பேசுகிறாயேன்னு சொல்லி இந்த நாட்களே அதற்கு மறுமொழியை கொடுக்கிறதை பார்க்கும். அப்ப அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப முடிவு பரியந்தம் அந்த யோபு நிலைந்தது நிமித்தம்தான் அந்த யோபுனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களிலே பரிபூர்ணப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பரிபூர்ணத்து நிமித்தான் கடைசி அதிகாரத்திலே யோபு இரட்டிப்பான அபிஷேகத்தை இந்த நாட்களை பெறுகிறது, அதாவது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிறதை இங்கே காண்கிறோம். இப்ப இன்றைக்கு நாங்கள் அந்த ரட்சிப்பினுடைய காரியத்திலே முடிவறிய நிலைநிற்பவா இருந்தால் நாங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை பெற்றுக்கொள்வோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. இந்த பூமியில இருக்கிற காரியங்கள் எல்லாம் அழிந்து போகும் ஐயா. இந்த வானம் பூமி எல்லாம் இந்த நாட்கள் அழிந்து போகும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அழிந்து போகாது. பாடல்களே இந்த நாட்களை இருக்கிறது. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே நாங்கள் படுகிற நெருக்கங்கள், துன்பங்கள், மற்றவர்களால் வருகிற பிரச்சனைகள், மற்றவர்களால் வருகிற உபத்திரவங்கள், எல்லா காரியத்தையும் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வைத்துக் கொண்டு இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இந்த நாட்களை கரை கொண்டு இந்த நாட்களை இருக்கிற மாதிரியான கர்த்தருடைய. இதனாலே ஒரு சிலர் இந்த நாட்களிலே தன்னுடைய ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியாதபடி இந்த நாட்களிலே அப்படியே வலிக்கு அந்த படியில இருந்து பாருங்கள், அந்த படியில சாணேற முளம் சறுக்கும்னு சொல்லுவாங்க, அப்படி ஏறி வலிக்கு இந்த நாட்களை வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிற அந்த நாட்களிலே ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு, அப்ப விசுவாசம் நமக்குள்ள இருக்குமா இருந்தால்தான் அந்த விசுவாசம் அந்த ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்தும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாட்களிலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை இந்த நாட்களிலே அந்த ரட்சிப்போட சேர்ந்து இணைந்து நடக்கிற காரியம். ஒரு கதவுக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு புனைச்சல் இருக்குமா இருந்தால் அதனுடைய காரியம் என்ன பாருங்கள். அந்த புனைச்சல் இருந்தா தன் கதவை சும்மா தூக்கி வச்சு பூட்டலாது. கதவை தூக்கி வச்சு பூட்டுறா சும்மா தட்டியை தூக்கி சாத்தி விடுற மாதிரி தான் இருக்கு மருமையான கத்தோடு. அப்ப தள்ளி கொண்டு வந்தா விழுந்து உடைஞ்சு போயிடும். ஆனால் நான் சைட்ல இந்த புனைச்சலை நாங்கள் வெப்பமா இருந்தால் தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அந்த கதவு இந்த நாட்களை இலகுவாக துறக்கிறதற்கும் இலகுவாக மூடுவதற்கும் அதற்கு ஒரு ஆதாரமாக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப பாருங்கள், அந்த புனைச்சல் அதுக்கு என்ன செய்யுது? உதவி செய்கிறது. அதே விதமாக தான் இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்புக்கு விசுவாசம் இந்த நாட்களை உதவி செய்கிறது.
அனுதினம் டெய்லி இந்த நாட்களிலே விசுவாசம் நமக்குள்ளே அந்த விசுவாசத்தை அங்கே என்ன செய்கிறோம்னா உயிர்ப்பித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருக்கு. புதுசான விசுவாசத்தை புதுப்பித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறபடியினால் தான் நாங்கள் இந்த நாட்களில் இந்த ரட்சிப்புகளை இந்த நாட்களில் நிலைத்திருக்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. இவ எப்படி என்று சொன்னால், ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு, அதாவது விசுவாசத்தின் மூலமாய் தேவனுடைய பலத்தினாலே, நீங்க சும்மா இல்ல, ஆண்டவருடைய பலத்தினாலே காக்கப்பட்டு வருகிற உங்களுக்கு. ஐயா, இந்த இடத்துல வந்து நீங்க சேர்ச்சில போன பாஸ்டர் பலத்தினால நீங்க காக்கப்பட்டு வரையில, அப்படி ஜெபம் பண்ணுற பலத்தினால நீங்க காக்கப்பட்டு வரையில, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த பலம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னென்றால் தனிப்பட்ட உறவு தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த தொடர்பின் நிமித்தம் தான் இந்த நாட்கள் எப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கிறதை பார்க்கிறோம். எப்படி என்று பார்க்கிற வழியிலே நாங்கள் ஆண்டவரோடு தனிப்பட்ட ஜெபத்திலே அங்கே இணைந்திருக்கிற வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு இந்த நாட்களை படுக்கையிலே படுத்திருக்கிற வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமாவிலே இந்த நாட்களை என்ன வருகிறதுன்னு சொன்னால், ஒரு புதிய பலன் இந்த நாட்களை அங்கே உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்கும். பாருங்கள், அந்த பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறதா? பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதா? அப்ப கடைசி காலத்திலே வெளிப்பட இருக்கிற காரியம் நீங்கள் எந்த மனுஷனா இருந்தாலும் அறிந்து கொள்ள முடியாது. இப்ப நானே அறிந்து கொள்ள முடியாது என்னுடைய காரியங்களை குறித்து. ஆனால் கர்த்தர் அந்த ரகசியங்களை மறைச்சு கொண்டு எங்க வச்சுக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், பரலோகத்துல வச்சுக்கிறார். அப்ப பரலோகத்துலதான் அன்றைக்கு நாங்கள் மறிச்சு ஆண்டோட சமூகத்திலே போய் இருக்கிற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை அங்கே காண்பிப்பேன் என்ற பிரகாரம் அங்கே தேவன் அந்த நாட்களை ஒழித்து வைத்துக்கிற அந்த பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் திறந்து, மகனே இது உன்னுடையவைகள் என்று சொல்லி இந்த நாட்களை காண்பிப்பார், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனால இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய அந்த ரட்சிப்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால், முதலாவது விசுவாசம் என்னும் திறவுகோல் இந்த நாட்களில் நம்மோடு இருக்கவே வேண்டும். அந்த விசுவாசம் என்னும் திறவுகோல் இல்லைன்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் வருகிற வேளையிலே விசுவாசத்தை காண்பேனோன்னு சொல்லி இந்த நாட்களே வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே ரொம்ப ஜாக்கிரதை பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், பின்வருபவைகளை இந்த நாட்களில் இந்த காரியங்கள் அடக்கியுள்ளது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், முதலாவதாக தேவனுடைய அந்த வரும் கோபத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களை வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த கோபத்திலிருந்து இந்த நாட்களை விடுதலையை குறித்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி சொன்னால், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீக்கலாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. அப்ப இந்த வார்த்தை ஒன்றே இந்த நாட்களை மனுஷருக்கு காணும் ஐயா. அப்படி என்றால், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான அண்டே பாருங்கள், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனும் அப்படியா ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு அந்த ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக இந்த நாட்களை ஆக்கப்பட்டிருக்கிற நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள், கோபாக்கினைக்கு நீக்கலாக்கி அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று சொல்லி, நிச்சயமே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையிலே அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே இந்த நாட்களே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அப்ப இந்த ரட்சிப்பு எதனால வருகிறதுன்னு சொன்னால், ஜீவனாலதான் வருகிறது ஐயா. ஒரு உயிராலதான் இந்த நாட்கள் அந்த ரட்சிப்பு. அந்த உயிர் என்னன்னு சொல்லி பார்க்கிற வழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட உயிரினாலே தான் இந்த நாட்களே வருகிறது. அப்படி ரத்தம் சிந்தினது நிமித்தம் அந்த ரத்தத்திலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சயின்டிஸ்ட் கூட சொல்லுகிறார்கள், ரத்தத்திலே உயிர் இருக்கிறதுன்னு சொல்லி. ரத்தம் நன்மைகளை பேசுமாம் ஐயா, பருந்து பேசுவான் பாருங்கள், ஆவேலின் ரத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே காயின் ஆவேலை கொண்டு விட்டு நாட்களை ஓடுறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். காயினை வந்து கூப்பிட்டு கேட்கிறார் நாட்களை. ஆண்டவர் கேட்கிற வழியிலே, எங்கேப்பா அந்த சகோதரன்? தெரியாது, எனக்கு தெரியாது, நான் சகோதரனுக்கு காவலாளியோ என்று சொல்லி கதையை முடிக்கிறான் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க வாப்பா, அவனுடைய ரத்தம் என்னை கூப்பிட்டுன்னு சொல்லுவார். அப்ப ரத்தத்திலே உயிர் இருக்கிறபடினால் இன்றைக்கு நாங்கள் ஒரு சில நாட்களை சனங்களை கொல்லுவார்கள், அருமையான கர்த்தருடைய சித்திரவதை செய்து கொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற வழியிலே அவர்கள் அந்த வழியில அழுவார்கள், ஆண்டவரே இந்த காரியத்தை கேட்கிறதற்கு ஒருவரும் இல்லையா, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையா? அந்த ரத்தம் அங்கே அந்த அதாவது இவர்களுக்கு ஆக்கினோடுத்த அந்த குடும்பத்தை அந்த ரத்தம் இந்த நாட்களை நியாயம் தீர்க்கும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்.
அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வருகிறவர்களுடைய குடும்பங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், என்னென்ன காரியங்கள் நடக்கும்னு சொல்லி. ரொம்ப கவனமாக அந்த நாட்களே இருக்க வேண்டும். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள். அங்கே எப்படின்னு சொல்லி சொன்னால், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினைக்கு நீக்கலாக்கப்பட்டு அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவினாலேயும் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது நாம் அங்கே ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம் சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகள். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் வாசிப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 3வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்றால், நான் வாசிக்கின்றேன். 3வது அதிகாரத்திலே அங்கே 15வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். அங்கே ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ இந்த நாட்களிலே ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாருங்கள், சரீரத்தை கெடுக்கிறதை குறித்து சொல்லப்படுது. இந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிட்ட காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே மனுஷனுடைய சரீரத்தை குறித்து நாட்களை இப்படியாக சொல்லுகிறார். அந்த சரீரத்தை இந்த நாட்களிலே குடிக்கு அடிமையாக்கி, விபச்சாரத்துக்கு அடிமையாக்கி, இச்சலுக்கு அடிமையாக்கி இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனிமாய் வேறு காரியங்களுக்கு இந்த நாட்களை அடிமையாக்கி இந்த நாட்கள் அந்த சரீரத்தை கெடுக்கிற வேளையிலே கர்த்தர் அந்த அவர்களை கெடுப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள், ஏனென்றால் அது தேவனுடைய வாசம். இன்றைக்கு நான் பார்க்கிறேன் ஐயா, இன்றைக்கு அதாவது குறிப்பிட்ட இந்த கொரோனாக்கு பிறகு வந்த காலத்திலே இன்றைக்கு வாலிபர்கள் இருந்து யுவதிகள் மட்டும், வயசானவர்கள் மட்டும் எல்லாரும் பார்க்கிற வேளையிலே எல்லாம் அதாவது இந்த டெட்டோ குத்தி இருக்கிறாங்க. முந்திதானையா கையில ஒரு 2 படம் ஒரு படத்தை குத்துவாங்க. இன்றைய பார்க்கிற வேளையில அப்படியே கை பூரா இந்த நாட்களை பாருங்கள், புல் கையா ஷர்ட் போட்ட மாதிரி 2 கையிலையும் குத்தி கொண்டு வராங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டும் இல்ல, கால் எல்லாம் குத்தி கொண்டே போறாங்க. இன்றைக்கு பாருங்கள், இந்த சம்மர் நேரத்துல பார்க்கிறவங்களே கால் எல்லாம் குத்தி இருக்கிறாங்க. அதுபோக பாருங்கள், ஒரு முறை காண்பித்தாங்க டிவியிலே, ஒரு மனுஷன் அந்த நாட்களை பாருங்கள் அப்படியே முகம் முழுக்க டெட்டோ குத்தி, தலையை மொட்டை அடிச்சு தலையெல்லாம் டெட்டோ ஊத்தி, கடைசியாக கண்ணில உள்ள வெள்ளை முடியில கூட டெட்டோ ஊத்தி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிற வழியிலே எப்படியாக இந்த உலகம் போகிறது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த ஜனங்களுக்கு இல்லை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு இந்த காலம் எப்படியா இருக்குன்னு சொன்னால், நோவாவின் காலத்திலே என்ன நடந்ததோ அந்த நிலைக்குள்ளே இந்த பூமி இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நோவாவின் காலத்திலே ராட்சதர்கள் இருந்தார் ஐயா. அதனாலதான் பாருங்க, நோவா சொன்னார் இந்த நாட்களே, ஆண்டவர் அதாவது மழை பெய்ய போகிறது, அதனாலதான் ஆண்டவர் பேழையை கட்ட சொன்னார்னு சொன்னார். அப்ப நோவா பேழை கட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், ஒரு அதாவது இந்த நாட்களே கடலு கிட்டவோ அல்லது இந்த நாட்களே குளம் இருக்கிற இடத்துக்கிட்டவோ இல்லை. அவர் கட்டின இடம் இந்த நாட்களை பார்க்கிற ஒரு வெளியில தான் இந்த நாட்களை கட்டினார். அந்த இடத்துல மழை என்ன வெள்ளம் பார சாத்தியமோ வெள்ள காரியங்களோ இந்த நாட்களை அவர்கள் அறியவும் இல்லை, அந்த இடத்துல இல்லை, அப்பவே இல்லை. அந்த இடத்துல வைத்து மரங்களை எல்லாம் இணைத்து ஆண்டவர் சொன்ன பிரகாரம் இத்தனை அங்குல அளவிலே இந்த நாட்களை அடி அளவிலே இந்த நாட்களை எல்லாம் கட்டி திருப்தியாக செய்து கொண்டே இருக்கிறார். வந்து சிரிச்சாக சரங்கள் எல்லாம் அந்த நாட்களை பகுடி பண்ணி ஏளனம் பண்ணாங்க. என்னையா நோவா, உனக்கு ஒரு மூளை இல்லையா? அந்த நாட்களை மழையை நாங்கள் கண்களாலே காணவில்லையே, காலையில மாக்கிற வழியிலே பனி அப்படியே புல்ல மூடுது, அவ்வளவுதான் நாங்கள் கண்டிருக்கிறோம்னு சொல்லி இந்த நாட்களே நகைத்தார்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் இப்ப இருக்கிற இந்த ஜனங்களுடைய நிலைப்பாட்டில தான் ஒரு முரட்டாட்டம் பிடிச்ச ஜனங்களாக அந்த நாட்களில் இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. இன்றைக்கு டவுனுக்குள்ள போவீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே முந்தைய காலத்துல இரவுல வேலைக்கு போய் தனியா பிள்ளைகளே இந்த நாட்களே வரலாம் பஸ் ஸ்டாப்ல. இன்றைக்கு அவர்கள் பாரது கூட இந்த நாட்களை பயப்படுகிறார்கள். ஏனென்றா அப்படிப்பட்ட நிலைக்குள்ள இந்த நாட்களை போயிருக்கிறது. அதாவது கத்தியால வெட்டுறதும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனா அந்த சூழ்நிலையிலும் பாருங்கள், அங்க பாருங்கள், நோவா அதை விடவில்லை. அங்கே தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை காரியத்தை செயல்படுத்துகிற கடைசியாக என்ன நடந்தது? அப்படியே எல்லாம் கட்டி முடிஞ்ச பிறகு நோவாவும் அவருடைய குடும்பம் அந்த கப்பல் ஏறினதுக்கு பிறகு, மிருகங்கள் எல்லா பறவைகள் எல்லாம் ஏறினதுக்கு பிறகு அங்கே கதவு அடைக்கப்பட்டது. அங்கே அடைக்கப்பட்ட உடனே வானத்தின் மதவுகள், பூமியின் மதவுகள் எல்லாம் இந்த நாட்களில் திறக்கப்பட்டது. எல்லாம் திறக்கப்பட்டு அங்கே
என்ன நடந்தது? வெள்ளம் பெருக்கெடுத்தது. கப்பல் அப்படியே மிதக்க துவங்கியது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. எல்லாரும் இந்த நாட்களில் வந்து வெளியில நின்று மிதந்து வந்து நோவா கதவு திறப்பா, கதவு திறப்பான்னு தட்டினார்கள். ஆனால் பூட்டினால் பூட்டினதான். கர்த்தர் பூட்டினால் பூட்டினதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதெல்லாம் ஒருவரும் பூட்டக்கூடாது அப்படி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாது அப்படி பூட்டுறவருமா இந்த நாட்களை இருக்கிறவர் இந்த நாட்களை கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கடைசி முடிவில பாருங்கள், எல்லாரும் மரித்தாங்கள். சத்தியத்தை அறியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 1ஆம் அதிகாரத்திலே 3வது அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே அங்கே 19 நீங்க வாசிப்பீங்கன்னா சொல்லப்படுறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதுக்கு பின்பா பாருங்கள், நோவாவின் காலம் எங்கே ஐயா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காலம் எங்க? இப்ப பாருங்க, நோவாவின் காலத்துக்கு பிறகு இந்த நாட்களை 4000 5000 வருஷத்துக்கு பின்பாக. அப்ப நோவாவின் காலம் அங்கே ஆதிகாமத்தில் இருக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தையிலே பிறக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தையிலே பிறந்த இந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களே அந்த மரித்ததற்கு பின்பாக பேதுரு அந்த வெளிப்பாட்டை எழுதுகிறார். அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் மரித்து 3 நாள் போய் நோவாவின் காலத்திலே கீழ்ப்படியாமல் இருந்த ஆவிகளுக்கு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான வார்த்தை. அப்ப அந்த கீழ்ப்படியாமல் இருந்த அந்த ஆவிகளுக்கு போய் என்ன செய்தாராம்? சுவிசேஷத்தை அறிவித்தாராம். சுவிசேஷத்தை அறிவித்தது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்க, அந்த நாட்களே அவர்கள் அங்கே அந்த அவர்கள் இருந்த இடத்திலே இருந்து அவர்களை விடுவித்து ஆண்டவர் வேறு இடத்துக்கு கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, அங்கே பிசாசுடைய கையில இருந்த மரணத்தின் பாதாளத்தின் திறவுகளை புடுங்கி கொண்டு இந்த நாட்களை வெற்றி சிறந்தவராய் வந்தாராம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற மாதிரி கருத்து பாருங்கள். அப்ப அந்த காலத்திலே இருந்த காரியம் அதைத்தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். தன்னுடைய காலம் வருகிற வழியில் சொல்லுகிறார், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே காரியம் மனுஷ குமாரனுடைய காலத்திலே நடக்கும் என்பதை குறித்து இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை மத்திய சுயத்தை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மனுஷகுமாரனுடைய காலத்திலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய இயேசு கிறிஸ்து மரித்தாலும் அவர் இந்த நாட்களிலே உயிரோடு 3ஆம் நாள் எழுந்து இந்த நாட்களிலே பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களோடு கூட இருக்கு. இதோ அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இன்றைய நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் ஒரு ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தைகளாக இந்த நாட்களில் இருக்கிறது. பாருங்கள். அப்ப ஆண்டவருக்கு பாருங்கள் எப்படி ஒரு வெளிப்பாடு. நோவாவின் காலத்திலே இருந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறார். மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். அதே காரியம் இன்றைக்கு நடக்குது. பெண் கொடுக்குறாங்க, பெண் வாங்குறாங்க, குடிக்கிறாங்க, இதன்றாங்க, இந்த நாட்களில் ஆண்டவர் மறுதளிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அருமையான கர்த்தருடைய. 2வதாக பாருங்கள், சோதோம் குமாராவில் நடந்த காரியங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு தேசத்திலும் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆணும் ஆணும் திருமணம், பெண்ணும் பெண்ணும் திருமணம். இந்த நாட்களே அரசாங்கங்களே அந்த காரியங்களுக்கு அங்கீகரிக்குமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய தேசத்திலே பூமிக்குள்ளே இருந்து அக்கினி வருவதற்கு அங்கே தாமதமாகாது. ஏனென்றா அக்கிரமம் கூடிவிட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார் நோவாட்ட பார்த்து, இந்த ஜனத்தை நான் உண்டாக்குறதுக்கு நான் விசனப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே வார்த்தையை தான் இன்றைக்கும் ஆண்டவர் நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்களுக்காக நான் சிந்தின ரத்தம் இந்த நாட்களை, இவர்களுக்காக நான் விசனப்படுகிறேன், இவர்களுக்காக நான் சிந்தின ரத்தத்தை இந்த நாட்களை இவர்கள் அறியவில்லையே, இந்த ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாய் போகிறார்களே என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவருக்குள்ளே இந்த நாட்களை ஒரு அவருடைய இருதயத்திலே ஒரு குமுறல் இந்த நாட்களை இன்றைக்கும் துணிச்சு கொண்டு இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய காலத்தில் நடக்கிற காரியங்களை பாருங்க. இன்னைக்கு ஆண்டோடைய காலம், ஆண்டோடைய நாட்களோ ஆண்டோடைய காலங்களோ தாண்டி போகவில்லை. ஏனென்றால் ஆண்டோடைய காலம் எப்பொழுது தாண்டி போகும்? கடைசியாக, அதாவது அந்த கிறிஸ்துவனுடைய சங்காரத்துக்கு பிறகுதான் ஆண்டோடைய காரியம் எல்லாம் அந்த நாட்களை தாங்கி போகும். வேதம் சொல்லுகிற பாருங்கள், ரோமர்கள் அதாவது கொரிந்தியர் சொல்லப்படுகிறது, கடைசியாக அந்த நாட்களை பார்க்கல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே ராட்சியத்தை ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஏன் அப்படியா சொல்லப்படுதுன்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மரிச்சாலும் இந்த நாட்களிலே அவர் உயிர்த்தெழுந்து நமக்குள்ளே வாசம் செய்கிறது மட்டுமல்ல, அவருடைய ஆவியானவர் தான் இன்றைக்கு நம்மையும் இந்த நாட்களில் இப்படியாக நடத்தி கொண்டு வருகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஆவிக்குரிய காரியத்திலே பார்க்கிற வழியிலே இப்ப பாருங்கள், இங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்கள் அங்கே கொரிந்தியரிலே 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசித்தோமோ 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்படிப்பட்ட
அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாமிசத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறதை பாருங்கள். எப்படின்னு சொன்னால் இந்த சரீரத்தை குறித்து நாட்கள் சொல்லப்படுகிறது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிற காரியம் நான் வாசிக்கிறேன். 5:5 வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் 3 வாசிக்கிறேன். நாம் சரீரத்திலே உங்களுக்கு தூரமாயிருந்து ஆவியிலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இருக்கிறேன். இப்படி செய்கிறவரை குறித்து நான் கூட இந்த நாட்களை இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியையும் நான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையிலே அப்படிப்பட்டவருடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளே ரட்சிக்கப்படும்படிக்கு மாமிசத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அங்கே இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? அந்த ஆவி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து பவுலடிகள் இந்த நாட்களே பாருங்கள். இந்த கொருசபை கழுகிறவர்களிலே ஒரு வைராக்கியமான இந்த வார்த்தையை இந்த நாட்களே எழுதி கொள்கிறதை அங்கே பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நாட்களே இன்றைக்கு சில காரியங்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே என்ன காரியம் நடக்கிறது, என்ன நடக்க போற இன்றைக்கு ஒருவருக்கும் தெரியாம இருக்கு. இந்த கடந்த 2 மாசங்களாக இந்த வெக்கை நிமித்தம் பாருங்க, இந்த தேசத்துல பாருங்க, இந்த முறைதான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இவங்க ஒரு நாளும் இந்த நாட்களை பாருங்கள் என்ன சொல்றது, ஏர் கண்டிஷன் பண்றே இல்லை. இன்றைக்கு ஏர் கண்டிஷன் கடையில இல்லையா? ஏன்டா ஏர் கண்டிஷன் மிஷின் எல்லாம் வேணா உடனுக்குடனே அவங்க எல்லாம் எவ்வளவு காசு வந்தாலும் வேண்டி கொண்டு விடுறாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால் அவ்வளவு நிலைப்பாட்டுல இந்த நாட்களை வந்து விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் வானத்தினுடைய அசைவுகளை, காலநிலைகளை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது ஆண்டவருடைய வருகையை குறித்து நமக்கு இந்த நாட்களை எச்சரிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சந்திர கிரணம் வந்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெர்மன் தேசத்திலிருந்து அநேகர் இந்த நாட்களை பார்த்தார். உலகம் எங்கிலும் இருந்து பார்த்தார்கள். ஒரு பெரிய ஒரு சந்திர கிரணமா எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்களை வந்திருக்கு. அதான் ஒரு தாயார் வந்து சாட்சி சொன்னார்கள். என்னுடைய நாட்கள்ல அவருக்கு வயசானவர், இந்த நாட்களில் கூட இந்த காரியத்தை நான் காணும்படியாக அந்த நாட்களில் அங்கே எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்குன்னு சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே 60, 70, 80, 90 வயசு, அந்த வயசுக்குள்ள இந்த நாட்களை அவன் மரிச்சு போவான். ஆனா பாருங்கள், அந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியான சூழ்நிலைகள் வருகிற வேளையிலே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையும் கஷ்டமான காரியம். அப்ப சிலருக்கு இந்த நாட்களை இந்த காரியங்களை பார்க்கிறவங்களே சந்தோஷமாக அந்த நாட்களை இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதே விதமா தான் இன்றைக்கு ஆண்டோட வருகை வருவதற்கு எல்லாம் இந்த நாட்களை தயாராக இந்த நாட்களை இருக்கிறபடினால் அதற்கு பூமியை சாட்சி கொடுக்கிறது, ஆகாயமே சாட்சி கொடுக்கிறது, இயற்கையை சாட்சி கொடுக்கிறது. வேதம் சொல்றது பாருங்கள், இந்த நாட்களை கடைசி நாட்கள்ல தண்ணீர் கூட இந்த நாட்களை ரொம்ப தண்ணீர் பஞ்சம் இந்த நாட்களை வரும்னு சொல்லி இன்றைக்கு ஒரு தேசத்துல தண்ணி பஞ்சம் வந்தா பரவாயில்லை, இன்னைக்கு எல்லா தேசத்திலயும் வந்திருக்கு. நம்முடைய தேசத்துல பாருங்க, இன்றைக்கு பாருங்க பயங்கரமான வெயில் அடிச்சு இப்ப பாருங்க மழையான காரியம் மழை நடந்து கொண்டு இருக்கு. ஒரு பக்கத்துல பாக்குறவங்களே வெள்ளப்பெருக்கு. இன்னைக்கு நாங்க இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 100-200 கிலோமீட்டருக்கு அங்கால பாக்குற வழியிலே எல்லாம் இந்த நாட்களே பயங்கரமான கல்லு மலைகள் பெய்து பயங்கர சேதத்துக்குள்ள இந்த நாட்களே இடங்கள் இருக்கிறது எங்க காணக்கூடும். மரங்கள் விழுந்து வாகனங்கள் எல்லாம் சேதமாய் போயிருக்கிறது. பாருங்க, எல்லாம் இந்த நாட்களே அழிவே இந்த நாட்களை நோக்கி கொண்டிருக்கிறதை ஒழிய ஒன்றும் இந்த நாட்களை ஒரு விடுதலையோ சமாதானம் இந்த நாட்களே இல்லை என்பதை அங்கே இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு வார்த்தை இந்த நாட்களை வாசிப்போம். இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சொல்லப்படுறதுக்கு முன்பாக தெய்வீக மகிமையில் இந்த நாட்களை பங்கெடுப்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அப்ப பாருங்கள், தேவனுடைய வரும் கோபத்திலிருந்து விடுதலையை பெற்று நாங்கள் தெய்வீக மகிமையை அங்கே மகிமையிலே பங்கெடுப்பது எப்படி என்றால் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்போரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தார் அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார் சொல்லி பாருங்க. அப்ப தேவன் முன்குறித்தவரை, அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ, அப்ப தேவன் முன்குறித்த காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த முன்குறித்தவர்களுக்கு என்ன செய்கிறார்களாம்? அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்காக அந்த நாட்களை தேவன் ஒப்பாக மாற்றுகிறாராம் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக சொல்லப்படுகிறது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அப்படியானால் தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறார்? அந்த 12 அப்போஸ்தலரை முன்குறித்தார் தேவன். இந்த நாட்களே அழைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். ஆனா பாருங்க, அதுல
யூதாஸ் கரியோத்தும் இந்த நாட்கள் ஒரு சிலர் இந்த நாட்கள் என்ன செய்தாலும் விட்டு போய்விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். இப்ப வேதம் சொல்லுங்க பாருங்கள். அப்ப இவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார்களோ, இவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார்களோ, அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், பவுலடிகளை எடுத்து பாருங்கள், பேதுருவை எடுத்து பாருங்கள், பேதுருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுரு இந்த நாட்களை பேசவும் தெரியா, ஒன்றுமே தெரியா, ஒரு முரட்டாட்டம் பிடிச்ச பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இந்த நாட்களை கெத்செமனை தோட்டத்தில் நிற்கிற வேளையிலே அங்கே அவரை பிடிக்க வந்த அந்த போர்ச்சவருடைய மல்குஸ் என்று சொல்லப்படுற காதை வெட்டின பேதுரு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பேதுருவை இந்த நாட்களை தேவன் நீதிமானாக்கிறார். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவருக்கு நிகராக என்ன சிலுவையில் அடையாதீங்கப்பா, என்ன தலைகீழாக அறையுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் அந்த தேவனுடைய அதாவது தேவனுடைய தொடுதல் என்று சொல்லி அவருடைய அழைப்பை இந்த நாட்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுவது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு என்னவாம் வேதம் சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவனாலே அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த நாட்களே அங்கே பார்க்கிற வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அது சகலமும் இந்த நாட்களே நன்மைக்கு எதுவாக இந்த நாட்களே நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களா இந்த நாட்களை இருக்க வேண்டும். அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களா இந்த நாட்களை இருக்க வேண்டும். அதை குறித்தான் வேதம் சொல்லுவது அந்த ரட்சிப்பின் வருங்கால நிலை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு நிலையெல்லாம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை ரட்சிப்பை விட்டு விலகி போயிருக்கிறார்கள். அநேகர் இந்த நாட்களை விசுவாசத்திலே இல்லை. அருமையான கர்த்தருடைய இப்படியான சூழ்நிலைகளை இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களை தள்ளப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக இன்னும் ஒரு வசனத்தை வாசித்த நாட்களை நாங்கள் முடிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 15வது அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை வருவோமா இருந்தால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியா சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 49வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப மண்ணானவனுடைய சாயலை இந்த நாட்களை நாங்கள் அணிந்திருக்கிறோம். மண்ணான மனுஷராகிய நாங்கள் அந்த வானவருடைய சாயல் சொன்னார், அந்த மகிமைக்குரிய சாயல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அருமையான கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பாருங்கள். அந்த மகிமை உள்ள சரீரத்தோடு தான் போய் இந்த நாட்களை என்ன செய்தார்னு சொன்னால் அங்கே தோமாட்ட சொன்னார், தோமா இங்க வாப்பா, என்னுடைய தழும்புகள்ல என்னுடைய கையை போட்டு பாருன்னு சொன்ன தோமா அந்த நாட்களை அழுதா. அருமையான ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள். அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களை அவனுக்கு அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற காரியம் இல்லாத நிமித்தத்தின் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இருந்தது. ஆனால் ஆண்டோட இந்த மகிமை உள்ளவராய் போகிற வேளையிலே அவர் அங்கே தேவனை விசுவாசித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களிலே அந்த ரட்சிப்பினுடைய வருங்கால நிலையை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படியாக இந்த நாட்களிலே ஜனங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சீரழிவுகள் இந்த நாட்களை வந்து கொண்டிருக்கிறது. அதனாலே இன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கே ஆண்டவருக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட இந்த நாட்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு யோசிக்கலாம் சில வேளைகளிலே, என்ன ஐயா நீங்க இதுல நீங்க மனம் திரும்பன்னு சொல்லி இருக்கிறீங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், 20 வருஷம் 30 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவரோட தான் இருக்கிறேன் ஐயா, உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி சொன்னார். அதுக்குத்தான் நீங்க வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், அந்த காலத்தின் கிரியைகளை இந்த நாட்களை விட்டுடுங்க. அந்த கிரிகள் தெரியாது நமக்கு. இந்த நாட்கள் கீழ்ப்படியாம இருக்கிறது கூட அந்த காலத்தின் கிரியை தான். என்னென்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் பிரியங்களா செய்யறோமோ அதெல்லாம் அந்த காலத்தின் கிரியைகள். அப்ப இந்த காரியங்களை விட்டுட்டு இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தேவனை குறித்து அந்த ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொண்டு இந்த நாட்களிலே அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் தகப்பனே உங்களோட வார்த்தைகளை பேசும்படியாக அடியேனுக்கு நீங்கள் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அடியேனை மறைத்து நீங்க வெளிப்பட்டீங்களப்பா தகப்பனே. இந்த நாளும் ஆண்டவரே உங்களுக்கே மகிமையையும் உங்களுக்கே கனத்தையும் உங்களுக்கே துதியையும் உங்களுக்கு புகழையும் செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, அடியேன் கூட அந்த ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி அந்த காலத்தின் கிரிகளை விட்டு நீங்கி இந்த நாட்களே ஆண்டவரே ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்ளுகிறான் அடியேனை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் உம்மோடு கிட்டு சேர அந்த நாட்களே எனக்கு அந்த கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தடை சுவர்களையும் எடுத்து விட்டு ஆண்டவரே இன்னுமாய் நான் உண்மை அறிய வேண்டும், இன்னுமோடு கிட்டு சேர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலும் சங்கம நேத்திரத்திலே இணைந்து மறுவழைப்பிலே கேட்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
ஆசீர்வதித்தருளும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தைகள் நல்ல இடத்திலே விழுந்த விதைகளைப் போல் அந்த ஜனங்களோடு இடைப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, ஆண்டவரே, உங்களுக்கே மகிமை உண்டாகும்படியாக, உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் அனுப்பி குணமாக்கும்படியாக, ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பேசுறோம் ஐயா. ஆமீன். ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தி இருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே ரட்சிப்புக்கு இதுவான வார்த்தைகள் என்ற தலைப்பின் கீழே தேவசதி எடுத்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். இது 4வது பாகம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே வாக்குத்தத்த தியானத்து கூடாகவும் சந்திப்போம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா. God bless you. ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. நன்றி. ஆமேன். ஆமேன். மதிய நேர மாலை நேர விடுதலை நொழிச்சினத்தில் ஓடிய சுசேஷரை பின்வாணர் அவர்கள் யமன் தேசத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் ஊழியங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு, ரேடியோ ஊழியங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விரைவருவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமென். நாங்கள் நன்றி. இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்